நாணயங்களுக்கு எப்படி இரு பக்கம் இருக்கோ, அதேமாரி மனுஷனுக்கும் இன்பமும், துன்பமும் தான் வாழ்க்கையில இருக்கும். ஸோ, இன்பமான நேரங்கள்ல வந்துட்டு, போலியான உறவுகள் வந்து உன்ன சுத்தி பத்தி வந்துட்டு புகழ்ந்துகிட்டு இருக்கும். அதே வந்து நீ துன்பப்படும்போது யார் உங்கள வந்து அனுசரிச்சு இழுத்து பிடிக்கிறாங்களோ, அதுதான் உண்மையான உறவு. அப்படிங்கிறது வந்து நீ உன் கண்மூடித்தனமா இருந்த இடத்த வந்து உன்ன வந்து வழிகாட்டுற ஒரு விஷயமா நீங்க அத எடுத்துக்கணும். அத விட்டுட்டு கண்மூடித்தனமா, நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன், வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு, தேவையில்லாத செலவு, கடன் வாங்கி செலவு பண்ணிட்டு வச்சுக்கிட்டு இருக்கும்போது, அந்த கடனும் இருக்கு 2ம் உன்ன கொன்னுகிட்டு தான் வரும். ஸோ உன்கிட்ட வந்து அ யா வெ கிராமப்புறம்லாம் வெள்ளோட்டங்கிற வரைக்கும் வந்து உறவுலாம் வந்துச்சு. வெள்ளோட்டம் நின்னு போச்சு, எல்லாம் நின்னு போச்சு அப்டிம்பாங்க. அதுமாரி கையில காசு பணம் இருக்கிற வரைக்கும் எல்லா உறவுகளும் வந்துகிட்டு இருக்கும். ஸோ காசு பணம் இல்ல, கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்கா இருக்கும்போது, எந்த உறவுகளும் கை பிடிக்காது, கை குடுக்காது. கடன்காரன் வந்து கழுத்து நெரிக்கிறனால உறவுக்காரங்கள சொல்லாலே கழுத்து நெரிப்பாங்க. ஸோ அந்த நிலைமைலாம் வராம நீங்க இருக்கணும்னா, கரெக்ட்டான பிளான் பண்ணி லைஃப் வந்து மூவ் பண்ண கத்துக்கங்க. ஸோ வெளிநாட்டுக்கு எதுக்கோ வந்தோம், எதுக்கோ போனோம் இல்லாம, வந்தத முடிச்சுட்டு ஊர்ல போய் ஏதோ ஒரு பிசினஸ் பண்றதுக்காக தயாராவுங்க.